One event, multiple messages. DMK's grand celebrations in Coimbatore are exactly about that, thanking voters for giving all 39 seats in the Lok Sabha elections to the party, along with sending multiple messages to rivals and allies at the same time. The city where DMK won the Lok Sabha poll battle comprehensively, defeating BJP state chief Annamalai and AIADMK, is bearing witness to the clarion call by Chief Minister Stalin for repeating the spectacular success in assembly polls. Sounding off the poll bugle for 2026 assembly polls, the DMK has set a target of winning 200 out of the 234 seats in the state elections. The Coimbatore event, along with a celebration of Dravidian model's success, also marks the culmination of the centenary celebrations of M. Karunanidhi. All right, and M.K. Stalin is addressing the media right now, addressing his people. Let's listen in. கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை கடித்தனம். மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம். எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க. வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்ல, அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு 40க்கு 40 மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன். இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா, ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல. இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது. இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது. எனவே இங்கே பேசிய தலைவர்கள் இதை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோர்த்து தொண்டர்களான தோழர்களான உடன்பிறப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன். Mr. M.K. Stalin is speaking about how he is dedicating this to the people of the state. இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. எல்லாத்துக்கும் மேல வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. புதிய வரலாற்றை படைக்கிறதுக்கான வெற்றி இது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார். அன்னைக்கு இருந்த நிலைமை party's former leader Kalangir Karunanidhi had also secured a 40 out of 40 win in 2004 parliament election. உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கினாங்க. And I'm being joined by my colleague Dharani at this point. Dharani, DMK's messaging extremely clear, but also a strong poll bugle. காங்கிரஸ் கூட்டணில ஆட்சியை பிடிச்சு இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றணும்னு சொன்னாங்க. The DMK is celebrating Muperum Villa in Coimbatore today. So this event is being celebrated for 3 reasons. One is to express gratitude. Okay, we seem to have some technical issue at this point, and we are trying to sort this out. We're trying to connect Dharani, my colleague at this point, who is there where the poll bugle has been given out by DMK. We'll try and connect to her again, but time for a very short break.